ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். மிச்ச நாளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என்னோட டெய்லி விலாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி. எஸ், எனக்கு வந்து செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் லாஸ்ட் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அதையும் மேனேஜ் பண்ணி கொண்டு வீடியோ எடுத்து போகிறது உண்மையாகவே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஓகே, கொஞ்ச நாளைக்கு இந்த விலாக்ஸை வந்து நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதே போல் என்னோடய ஸ்டடீஸ் அதோடு சேர்த்து நான் வந்து ஏஎல் பிள்ளைகளுக்கு வந்து கிளாஸ் இருந்ததுனால அதையும் மேனேஜ் பண்ணி கொள்ளணும். அதே நேரம் அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு வந்து பர்சனலாகவும் நான் நிறைய விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து விலாக்ஸ் போடும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருந்தேன். இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு நான் சொன்ன மாதிரி செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டரோட ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து இன்றைக்கி தான் போட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங்லேருந்தே நான் அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அசைன்மெண்ட்டுக்கு வந்து 40 மார்க்ஸ் தருவாங்க. அதே மாதிரி எங்களோட எக்ஸாமுக்கு வந்து 60. ஸோ எல்லாத்தையுமே கூட்டி 100 ஆக்கி எங்களுக்கு வந்து மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ அதுக்குத்தான் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் ஆகணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையுமே அவங்கவுங்களோட சிஸ்டம் வந்து வேறையாக இருக்கும். நிறைய யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு மார்க்ஸ், அடுத்து வந்து எக்ஸாமுக்கு ஒரு மார்க்ஸ் அப்படி போட்டு தான் அவங்களோட ஃபைனல் செமஸ்டரோட மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் மார்னிங்லேருந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் எடுத்துக்கொண்டு நான் அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிருந்தேன். எங்களுக்கு வந்து இன்றைக்கி 9க்கு தான் வந்து எங்களோட எக்ஸாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி எக்ஸாமையும் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போதே லன்ச் டைம் ஆகிடும். ஸோ லஞ்சையும் அங்கே எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு உண்மையாகவே ஈஸியாக இருந்துச்சு. ரூமுக்கு வந்த உடனே அடுத்த வேலைகளை வந்து செஞ்சு கொள்வது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி எழும்பிட்டு அதுக்கு பிறகு அடுத்த எக்ஸாம் எங்களுக்கு போட்டிருந்தாங்க கம்மிங் தேர்ஸ்டே. ஸோ அதுக்கு வந்து ரெடி ஆகணும். கமர்ஷியல் லோ போட்டிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டேன். எஸ், என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவிலும் தான் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.